வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் சேல்ஸ் வித் டேக்ஸ் ஐட்டம் இன்வாய்ஸ் மோடில் எக்ஸல் இருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ் போயிடலாம். இதில் சேல்ஸ்ன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் மோட்ன்றது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் மோட் கொடுத்துட்டோம்னா இங்கே ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்ட் இன்வாய்ஸ், வவுச்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மோடில் நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ் மோடுன்றதை நம்ம இன்னைக்கு எக்ஸல் இருந்து இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்த்துக்கலாம். சேல்ஸுக்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் சீட்டில் வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் சேல்ஸ்ன்றது நமக்கு என்னன்னா டேலியே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வவுச்சர் டைப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்ன்றது நம்ம கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட், நெக்ஸ்ட் பார்ட்டி நேம். பார்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டி நேம் நம்ம எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும் டேலியில். அப்படி இல்லைன்னா நமக்கு மேலே கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர்ன்றது நம்ம ஜிஎஸ்டி சேல்ஸ்ன்றது நம்ம லெஜர் வந்து நம்ம டேலியில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் கிரியேட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஐட்டம் நேம் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டத்துக்கான குவான்டிட்டி, ரேட், யூனிட், அமௌண்ட். நெக்ஸ்ட் நேம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டின்றது லெஜர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸ்டேட், பயோ ஸ்டேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்து இருக்கிற அந்த தமிழ்நாடு ஸ்டேட்ன்றதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் நெக்ஸ்ட் சேஞ்ச் மோட், ஐட்டம் இன்வாய்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ரெகுலர்ன்றதும் நெக்ஸ்ட் அன்ரிஜிஸ்டர் கன்சியூமர்ன்றதும் ஐட்டம் இன்வாய்ஸ்ன்றதும் நம்ம டேலிலேருந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் சீட் இருக்கிற இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஒரு டெம்ப்ளேட் பற்றி நம்ம டேலியில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் போயிடலாம், டிரான்சாக்ஷன் போயிடலாம். ஒன் டைம் மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணாலே போதும். நம்ம எக்ஸல் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜ் கொடுத்துக்கலாம், இல்லை மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். இதில் டிரான்சாக்ஷன் கீழே இருக்கிற ஆல்டர். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேல்ஸ் ஐட்டம் இன்வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஐட்டம் இன்வாய்ஸ்ன்றதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த எஸ்எஸ்சிட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி லோக்கல் டெஸ்க் டி டேலி பிரைம் 4.1 இம்போர்ட் ஃபைல்ஸ். ஸோ இந்த பார்த்து என்ன பண்ணிப்போம்னா நம்ம டேலியில் ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த எக்ஸசைஸ் நமக்கு வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மேப்பிங் டெம்ப்ளேட் சொல்லிடுறேன். சேம் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ் சொல்லி கொடுத்துட்றேன். நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஐட்டம் இன்வாய்ஸ்ன்றதை நான் நேம் கொடுத்துறேன். டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வவுச்சர் டைப் நேம்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா டேலி பிரைமோட ஃபீல்டு. இது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டர் எக்ஸல்ல இருக்கிற காலம் ஹெட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸல் போய் பார்த்தோம்னா நமக்கு ஹெட்டர் என்ன இருக்குங்களோ அதே எக்ஸலோட காலம் ஹெட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன பண்ணணும்னா மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் நேம்ல வவுச்சர் டைப்ன்றதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட்ன்றதை நம்ம இன்வாய்ஸ் டேட்ன்றதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளை ஸ்டேட்ன்றது கொடுத்துடலாம். ஸோ பையர் சப்ளை ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பையர் ஸ்டேட்ன்றது கொடுத்துருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சைன் ஸ்டேட்ன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஃபிக்ஸ்ட் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாடுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட கண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது கொடுத்துட்டு இந்தியான்றது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளை பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸ்டேட்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதை இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளை பின்கோட், அதை பற்றி நம்ம பின்கோடுன்றதை கொடுத்துருப்போம். ஸோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பையர் சப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பையர் சப்ளையோட ஜிஎஸ்டி நம்பர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஜிஎஸ்டின்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் மோட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் மோட்லேயே வச்சுருப்போம் எக்ஸசைட்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்சர்னியோட கண்ட்ரின்றத ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றது இந்தியான்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பையர் சப்ளைஸ் அட்ரஸ்ன்றதை நம்ம இங்கே அட்ரஸ்ன்றது வச்சுப்போம். ஸோ அந்த அட்ரஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி
பர்ச்சேஸ் லெஜர், ஐட்டம் நேம், அதில் குவான்டிட்டி, சிஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, அதை வந்து நம்ம டாப் லெஜர் அண்டு பாட்டம் லெஜர்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் லெஜர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜர் நேம், லெஜர் நேம்ல பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் தான் பார்த்தீங்கன்னா டாப் லெஜர்ல வரும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேலிக்குள்ள ஒரு பர்ச்சேஸர் சேல்ஸ்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சேல்ஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப்ல பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர் இருக்கும். அதுக்கு கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், அதுக்கு பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் லெஜர்ன்றது இருக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம் நம்ம டேலியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ லெஜர் நேம் பார்ட்டி நேம்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி அந்த லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நெட் வவுச்சர் நெட் அமௌண்ட்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக டேலியில இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட்ன்றத ஸ்பெசிஃபைட் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இங்கே டெபிட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாட்டம் லெஜர், லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர்ன்றதை நம்ம கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் மேலே பார்ட்டி நேம், கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர்ன்றதை நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட், அதாவது ஐட்டம் அமௌண்ட்டும் பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் சேம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றது ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்றதை கொடுத்துட்டு கிரெடிட்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் நேம் வச்சிருக்கோம். ஐட்டம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பில்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டின்றது வச்சிருக்கோம். ஸோ அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரேட் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் அமௌண்ட் அப்படின்றத நம்ம அமௌண்ட்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டம் லெஜர்ல பார்த்தீங்கன்னா லெஜர் நேம், நேம் சிஜிஎஸ்டின்றது கொடுத்துக்கலாம். லெஜர் அமௌண்ட் சிஜிஎஸ்டி அமௌண்ட்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றதுல ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம கிரெடிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் ரேட் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் அதே மாதிரி பாட்டம் லெஜர்ல லெஜர் நேம், நேம் எஸ்ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு கிரெடிட்ன்றது கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் ரேட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி பேருன்றதை கொடுத்துடலாம். ஸோ என்டர் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நமக்கு மேப்பிங் அப்டேட் இங்கே வந்து ஒரு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டூ, அதாவது இம்போர்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷனை கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போயிட்டு நம்ம மேப்பிங் அப்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம அதை எக்ஸல் சீட் இருக்கிறது நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் டேலிக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் அந்த எக்ஸசிட்டோ லொக்கேஷன் இருக்கிற அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே டேலியில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த எக்ஸசிட் ஐட்டம் சேல்ஸ் ஐட்டம் இன்வெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்று தான் செலக்ட் பண்ணிக்கலாம். மேப்பிங் டெம்ப்ளேட் பற்றி நம்ம ஐட்டம் இன்வெஸ்ட் வச்சுருப்போம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி யூஸ் கொடுத்துடலாம். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஒரு ப்ரிவியூ ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே புக் போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸல் சீட்ல ஜஸ்ட் டேலியில் ஒன் டைம் நம்ம மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸல் சீட்ல நம்ம இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் உள்ள ஃபில் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மூலமாக நம்ம எப்படி எக்ஸல் டு டேலி இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.